அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்துட்டு ஜூன் 12, 2025 வந்து ஒரு கருப்பு நாள்னு தான் சொன்னோம். அகமதாபாத்ல இருந்து லண்டன் செல்ல இருந்த அந்த ஏர் இந்தியா விமானம் வந்துட்டு ஒரு 242 பேரை வந்து ஏத்திக்கிட்டு போன அந்த விமானம் ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி 241 பேர் வந்து அதுல இறந்துட்டாங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வந்து ஒரு செய்தியா தான் வந்து நம்ம இத பார்க்கிறோம். அதுல வந்து அதிர்ஷ்டவசமா ஒருத்தர் மட்டும் வந்து உயிர் தப்பிச்சு மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. 12/6/2025 பகல் 1:38 மணிக்கு வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற அந்த விமானம் வந்துட்டு ஏர் இந்தியா 171 போயிங் வந்து 7878 அப்படின்ற விமானம் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டனை நோக்கி செல்ல கிளம்பி இருக்குது. அந்த வண்டி அதாவது இந்த ஓடு பாதையிலிருந்து நம்ம வண்டி தொடங்கி ஒரு டேக் ஆஃப் ஆகும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லயே ஒரு நிமிடத்துக்குள்ளேயேன்ற மாதிரி தான் அதனுடைய செய்தியை வந்து நம்ம பார்த்தோம். வண்டி வந்து மேல ஏற ஆரம்பிச்சு டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்றதுக்குள்ளவே வந்து வண்டி வந்து இறங்குது. அதாவது 825 அடி உயரம் மேல ஏறினதுக்கு அப்புறமா அந்த ஏரோப்ளைன் வந்து கீழே வந்து விழுது. மிகப்பெரிய விபத்துக்குள்ளா இருக்குது. விமானிகளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த வண்டி வந்து பெரிய விபத்துக்குள்ளாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து இந்த விபத்து நடந்திருக்குது. நம்ம இந்த திரைப்படத்துல சூரரை போற்று திரைப்படத்துல பார்ப்போம், மேடே மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேடே மேடே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒலி எழுப்பியிருக்காங்க. அதுக்கான இந்த மாதிரி ஆபத்து இருக்குதுன்றத வந்து அவங்க வந்து அறிவுறுத்தி இருக்காங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு. மொத்தமா வந்து 230 பயணிகளும் 10 வந்து விமானத்துல வேலை செய்யற பணியாட்களும் 2 விமானிகளும் வந்து அந்த விமானத்துல இருந்திருக்கிறாங்க. மொத்தமா 242 பேர் வந்து அதுல வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இந்தியர்கள் வந்து 169 பேரும், இங்கிலாந்தியர்கள் வந்துட்டு 53 பேரும், போர்ச்சுகல்ல இருந்து ஒரு 7 பேரும், கனடியர் வந்துட்டு ஒருவரும் வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இந்த விமானம் வந்து விபத்துக்கானது ஒரு பெரிய அதிர்ச்சின்னா அந்த விமானம் போய் விழுந்த இடம் இருக்கு பாருங்க, அது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜ் அதனுடைய அந்த விடுதியில தான் வந்து இந்த விமானம் போய் அது மேல விழுந்திருக்குது. அது வந்து ஒரு கொடிய நிகழ்வா பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மெடிக்கல் படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பாக்குறோம். அப்படி மெடிக்கலுக்கு கஷ்டப்பட்டு தேர்வாகி போய் படிக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல படிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்து மருத்துவமனையில இருந்து விடுதி ஹாஸ்டல்ல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல கேன்டீன், அது சாப்பிடுற இடம், அது அந்த சாப்பிடுற இடத்துல இந்த விமானம் போய் மேலேயே வந்து விழுந்திருக்குது. அந்த போட்டோக்களை முழுமையா நான் வந்து பார்க்கல. நேற்று எனக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அது அந்த செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அதை பார்த்தேன். அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ கொடூரமா உணர்ந்தேன். அதை மொத்தத்தையும் நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வலிகளோட வந்து அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு. அதுல அந்த ஒருவர் மட்டும் எப்படி அதிர்ஷ்டவசமா வந்து உயிர் தப்பினார் அப்படின்றது வந்து தெரியல. விமானம் பயணிக்கும் போது அந்த ரமேஷ் விஸ்வாஸ்குமார்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இதுல இருந்து வந்து உயிர் தப்பிச்சிருக்காரு. 11A சீட்ல உக்காந்து இருந்தவர் வண்டி வந்து மேல ஏறின உடனே வந்து இந்த வந்து கீழே இறங்குது, ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குதுன்றத அவர் உணர்ந்திருக்கிறாரு. அவருடைய பக்கத்திலேயே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து அவர் வந்து வெளியில வந்து ஒரு 100 அடி உயரத்துல இருக்கும் போதே வந்து அவர் வெளியில குதிச்சு ரொம்ப தடுமாற்றத்தோட தான் வந்து இறங்கி அவர் வந்து விழுந்து நடந்து வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து போறாரு. அது அதிர்ஷ்டம்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. அது உண்மையாவே வந்து அது ஒரு சொல்ல தெரியல. அதே போல இந்த விமானத்தை வந்து இயக்குனர் வந்து ஒரு நல்ல வந்து அனுபவம் மிக்க ஒரு விமானி தான். அவர் வந்து சுமித் சபர்வால்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து 8200 மணி நேரங்களை வந்துட்டு அவர் வந்து விமானத்தை இயக்கி இருக்கிறாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருவர் தான். அதே போல அவருக்கு துணை விமானியா இருந்தவரும் வந்துட்டு மங்களூரை சேர்ந்தவர், கர்நாடகாவில் தட்சிண கன்னடாவில் இருக்கிற மங்களூரை சேர்ந்தவர் தான். கிளைவ் குந்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து 1100 மணி நேரங்களை வந்துட்டு விமானத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. வண்டி ஓட்டுறவங்க மேல தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ வண்டி
வண்டியில தான் இது வந்து பிரச்சனையா இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு சாதாரண மனிதனா நமக்கு வந்து இந்த செய்திகள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏர் இந்தியா நிறுவனம் வந்து சமீப காலத்துலதான் வந்து அரசு கட்டுப்பாட்டுல இருந்து டாடா நிறுவனம் வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதை டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து அதை சரிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இயக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலமாவே நமக்கு அந்த செய்திகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த வண்டி வந்து அதனுடைய அந்த ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கிறது வந்து நம்ம சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறையவே பார்த்திருக்கேன், நானும் பார்த்திருக்கிறேன். அதே போல ஒருவர் வந்து அந்த வண்டி வந்து கேன்சல் ஆயிருக்கிறதாவும் அவரை சொல்லியிருக்கிறாரு. வேற ஒரு சந்தர்ப்பத்துல வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமவே வந்து ஃபிளைட் கேன்சல் ஆகுறதெல்லாம் வந்து இந்த ஏர் இந்தியால வந்து நடந்திருக்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த விமானத்துல வந்து பயணிச்சவங்க பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு ரஞ்சிதா நாயர் என்ற ஒரு நர்ஸ் வந்து இதுல இருந்திருக்கிறாங்க. நிறைய படிச்ச பட்டதாரிகள் வந்துட்டு இதுல வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்தவங்களும் வந்துட்டு இறந்திருக்கிறாங்க. அதே போல குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து விஜய் ரூபானின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த விமான விபத்துல வந்து இறந்திருக்கிறாரு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பிரதீப் ஜோஷி, அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் 3 பேருன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்து இறந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்றதுன்னே வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனவேதனையை வந்து கொடுக்குது இந்த செய்திகள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க போக வேண்டிய ஒரு பெண் பூமிகா சாவ்லான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிராபிக்னால ஒரு 10 நிமிடம் வந்து தாமதமா வந்ததுனால அவங்க வந்து உயிர் தப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்துட்டு டாடா குழுமம் வந்து உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து 1 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துன்னு இருக்காங்களாம். அதே போல அந்த பிஜே கல்லூரியும் வந்து நாங்க கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் சோகமான செய்தி என்னன்னா, அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ்ல வண்டி போய் விழுந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனா மொத்தமா வந்து 265க்கு மேல வந்து அங்க வந்து இறந்ததா வந்து செய்தி சொல்லப்படுது. பயணிச்சவங்களை தவிர்த்து அங்க ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில, விடுதியில இருந்தவங்களும் வந்துட்டு இதுல வந்து நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. இது உண்மையாவே வந்து ஒரு கொடூரமான விபத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல நம்ம இறுதியா நம்ம வருத்தப்படுறது என்னன்னா, யாரோ ஒருத்தர் செய்யற ஒரு சில அலட்சியங்களாலேயோ, ஏன்னா அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான விதிமுறைகளையும் வந்துட்டு பார்த்துதான், சரி பார்த்துதான் அந்த வந்து விமானம் வந்து அனுப்புவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லண்டன்னு சொல்றது ரொம்ப தொலைவு. ஒரு 8-9 மணி நேரம், 10 மணி நேரம் பயணத்துக்கு போற ஒரு வண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 8லிருந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு விமானம். அப்ப அதை ரொம்பவே பெரிய அளவுல வந்து பாதுகாத்து தான் வந்து அந்த வண்டியை வந்து இது பண்ணுவாங்க. எல்லா விதிமுறைகளையும் சரி பார்த்து தான் அந்த வந்து விமானத்தை வந்து அவங்க இயக்குவாங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான பிழைகள் வந்து எப்படி நடக்குது? அதே போல இந்த உயிர்களுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஏன்னா பணம் கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து நம்மளுக்கு இதுல எழுது. பணம் கொடுத்துட்டா இது சரி போயிடுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஒரு விபத்துன்றது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அது விபத்தை நம்ம தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். எல்லா இடங்களையும் நம்ம சாலை விபத்து நடக்குது, தொடர் வண்டியில விபத்துகள் நடக்குது, மருத்துவமனையில விபத்துகள் நடக்குது, விமானத்துல நடக்குது, எல்லா இடத்துலையும் விபத்துகள் நடக்குது. நம்ம அந்த விபத்துகளை வந்து தடுக்க முடியாது. இயற்கை சீற்றங்களால நடக்கிற விபத்துன்றது வேற. இந்த மாதிரியான விபத்துகள்ன்றதை நம்ம வந்து முடிஞ்ச வரையில நம்ம எல்லாருமே வந்து சரியான முறையில இவங்க இருந்தாங்கன்னா இந்த விபத்துக்கள் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்குது. நம்ம யாரா இருந்தாலும் நாம உண்மையாவும் நேர்மையாவும் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்தோம்னா பெரும்பாலுமான விபத்துக்களை வந்து நம்மளால தவிர்க்க முடியும். ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க இந்தியால இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாருங்க. அண்மையில் வந்துட்டு இந்த காஷ்மீர்ல வந்துட்டு பஹல்காம்ல வந்து ஒரு தாக்குதல் நடந்தது, தீவிரவாதி தாக்குதல். 26 பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ நிறைய சாலை விபத்துகள் நடக்கிறது. ஒவ்வொரு நெடுஞ்சாலைகள்லயுமே வந்துட்டு பள்ளி பேருந்து விபத்துகள் வந்து சமீபத்துல நடந்திருக்கு. இங்க பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு தினமும் ஒரு விபத்து நடக்குது. தினமும் மக்கள் அதுல வந்து இறந்துன்னு இருக்காங்க, காயமடைகிறாங்க. அதே போல சென்னையில வந்துட்டு பாலம் ஏதோ விழுந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் இறந்து போறது. ஒரிசால வந்து தொடர்வண்டி விபத்துகள். இந்த மாதிரி சொல்லிட்டே
சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு விபத்துகள் நடந்து நிறைய உயிர் பலி நடந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுடைய ஒரு அலட்சியத்தால ஏற்படுற ஒரு மிகப்பெரிய விபத்துகள் இதெல்லாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவங்களுடைய இடத்துல இருந்து நியாயமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தா போதும். ஒரு விடுதி நடத்துறவங்க உண்மையா ஒரு சாப்பாடை நம்ம ஒருத்தருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நியாயமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஒரு ஓட்டுநர் அவருடைய வேலையை அவரு ரொம்ப உண்மையா செய்யணும். நீங்க ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி சரி பார்த்துட்டு நீங்க வண்டி ஓட்டணும். சாலையில பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் சாலை விதிகளை பின்பற்றணும் அப்படின்றதான். இப்போ ஒரு வண்டியில 50 பேர் தான் ஏத்த முடியும்னா நீங்க 50 பேர் தாண்டி அதிகமா ஏத்தவே ஏத்தாதீங்க. நீங்க அதிகமா ஏத்தும் போதுதான் இந்த விபத்துகள் எல்லாம் ஏற்படுது. ஓவர்லோடிங், ஒரு மெட்டீரியல் போற வண்டினாலும் ஓவர்லோட் ஆகுதுன்னு சொல்லி அதுல ஒரு விபத்து ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா எல்லா வகையிலும் நம்மளுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குன்னா அந்த விதிமுறைகளை சரியான முறையில நம்ம பின்பற்றினாதான் இந்த விபத்துகள் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். இதை தாண்டி நம்ம இதுல வேற என்ன செய்ய முடியும்? இறந்தவங்களுக்காக நம்ம அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். அதை தாண்டி எல்லாரும் கரெக்டா இருக்கணும் அப்படின்றத நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இனிமேலும் இந்த மாதிரியான அனாவசிய விபத்துக்களை நம்ம தவிர்க்கணும். இயற்கையா ஏதோ நடக்குது அப்படின்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி அலட்சியங்களை நடக்கிற விபத்துக்களை நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.